ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்போர்ட் எடுப்பதில் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் எடுப்பதற்கு கட்டாயமாக இந்த ஆவணம் இருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கண்டிப்பாக பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தா பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் கட்டாயமாக்கியிருக்காங்க. அதை கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது பிறப்பு சான்று மட்டுமே ஆதாரம். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு பிறப்பு சான்று மட்டுமே பிறந்த தேதிக்கான ஆதாரமாக கருதப்படும் மத்திய அரசு அறிவித்து அதில் கசட் காப்பிலே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா கட்டாயமாக உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது அப்படின்றத ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, மத்திய அரசு பார்த்தா கசட்டில் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். 28/2/2025 அன்றைக்கி தான் இதை பார்த்தா கசட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். இன் எக்ஸைஸ் ஆஃப் த பவர் கன்ஃபர்ட் பை செக்ஷன் 24 படி பாஸ்போர்ட் ஆக்ட் ரூல் படி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. என்னமான அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ்னால் த ரூல்ஸ் மே பி கால்டு த பாஸ்போர்ட் அமெண்ட்மெண்ட் ரூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தே ஷல் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் த டேட் ஆஃப் தர் பப்ளிகேஷன் இன் த அஃபிஷியல் கசட் வெப்சைட். அதாவது ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பர்சன் பார்ன் பிஃபோர் 1 அக்டோபர் 2023 அட்டாச் ஆன் த ஃபாலோவிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 அக்டோபர் 2023 பிஃபோர் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அதையும் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் 1 அக்டோபர் 2023 முன்னாடி பிறந்தவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு எந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணலான்னா டிசி அட்டாச் பண்ணலாம். அதேமாரி ஸ்கூல் லீவிங்கான சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட்கான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக அட்டாச் பண்ணிக்கலாம். அதேமாரி பேன் கார்டு இருக்குது பாருங்கள். ஸோ பேன் கார்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்க பேன் கார்டை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தா காப்பி ஆஃப் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த சர்வீஸ் ரெக்கார்ட் ஆஃப் த அப்ளிகன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பே பென்ஷன் ஆர்டர் காப்பி இருக்க பாருங்கள், அதை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது பார்த்தா டியூலி அட்டஸ்டட் வாங்க சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் பை த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கன்சர்ன் மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த அப்ளிகன். அதுவும் நீங்கள் பிறந்ததுக்கான ப்ரூஃப்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்க. இல்லைன்றவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அட்டஸ்டட் வாங்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூடு பை த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டி கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிசி பாண்ட் இருக்க பாருங்கள், அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நீங்கள் 1 அக்டோபர் 2023 முன்னாடிலாம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக இந்த ஆவணமாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஆதார் கார்டை கண்டிப்பாக உங்களால் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 1 அக்டோபர் 2023 அதுக்கப்புறம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் முனிசிபல் கமிஷனில் இருக்காங்க பாருங்கள். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 1 அக்டோபர் 2023 அதுக்கப்புறம் பிறந்தவங்க பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உங்களால் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க இந்த டாக்குமெண்ட்ஸை பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ ரிஜெக்ட் ஆவதுக்கான நீங்கள் இதை பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.